ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 231 வெற்றி ஆர்ப்பரிப்போடு இயேசு எருசலேமில் நுழைதல். பாகம் 1 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 28 முதல் 34 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு இரு அப்போஸ்தலர்களை பார்த்து சீயோனில் உள்ள ஒரு மனிதனை குறிப்பிட்டு சொன்னபின், அதோ சீயோன், போய் கழுதையையும் கழுதை குட்டியையும் கொண்டு வாருங்கள். அந்த மனிதனிடம், ராபி இயேசுவுக்கு இவை தேவைப்படுகின்றன என்று சொல்லுங்கள். என் தாயிடம் நான் இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடுவேன் என்று சொல்லுங்கள். அவர்கள் அதோ அங்கே அந்த சரிவின் மீது மற்ற மேரிகளோடு எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இது என் மனுஷீக வெற்றி. இது அவர்களுடைய வெற்றியாக இருக்கட்டும். எப்போதும் ஒன்றாக சேர்ந்திருக்கிற வெற்றி. மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்து, ஒரு தாயின் இருதயத்தை தன் நகங்களால் கிழிக்கிற ஒரு கழுதை புலியின் இருதயமாக இருப்பவன் யார்? அவர்களுடைய மகனாகிய நானா? ஒரு மனிதனா? இல்லை, ஒரு பெண்ணிடமிருந்து பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அக தூண்டுதலினாலும் ஒழுக்க சிந்தனையாலும் அப்படியே இருக்கிறான். அவன் ஒரு தாயின் மட்டில் இரக்கமற்றவனாக இருக்க முடியாது. ஏனெனில் அவன் தன் சொந்த தாயை பற்றி நினைக்கிறான். ஆகவே அது ஒரு மனிதன் அல்ல. அப்படியானால் யார்? ஒரு பசாசு. ஆனால் ஜெயராக்கினியை ஒரு பசாசால் நோகச் செய்ய முடியுமா? அவர்களை நோகச் செய்ய வேண்டுமானால் அவன் தன் நகங்களால் அவர்களை தொட வேண்டும். ஆனால் சாத்தான் கடவுளின் ரோஜாவின் கன்னிமை உள்ள ஒளியை தாங்க முடியாதவனாக இருக்கிறான். அப்படியானால் அது யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? பேச மாட்டீர்களா? அப்படியானால் நான் அதை உங்களுக்கு சொல்வேன். அனைத்திலும் அதிக தந்திரமுள்ள பசாசு அனைவரிலும் அதிகமாக கெட்டுப்போன மனிதனோடு ஒன்றாக கலந்துள்ளது. ஒரு விரியன் பாம்பின் பற்களால் சூழப்பட்டிருக்கிற விஷத்தை போல பசாசு பெண்ணை அணுகி செல்ல வல்ல மனிதனில் தன்னை வைத்து மூடியிருக்கிறது. இவ்வாறு அவன் அவர்களை வஞ்சகமான முறையில் கடிக்க கூடியவனாக இருக்கிறான். சாத்தானாகவும் மனிதனாகவும் இருக்கிற அந்த கலப்பின அசுர ஜந்து, நான் அதை சபிக்கலாமா? இல்லை, அது இரட்சகரின் வார்த்தை இல்லை. ஆகவே கடவுளுடையவும் சாத்தானுடையவும் அசுர பட்டணமாகிய எருசலேமிடம் நான் சொன்னதையே இந்த கலப்பின அசுர ஜந்திடமும் சொல்கிறேன். உனக்கு இன்னும் தரப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் இரட்சகரிடம் வர உன்னால் முடிந்திருக்கும் என்றால் சற்று நிறுத்திவிட்டு, என் நேசத்தை விட மேலான நேசம் எதுவும் இல்லை, இதைவிட மேலான வல்லமையும் இல்லை. நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் என் பிதாவும் சம்மதிப்பார். விழுந்து விட்டவர்களாய் தங்கள் பாதாளங்களில் இருந்து என்னை நோக்கி தங்கள் கரங்களை நீட்டுபவர்களிடம் தயவிரக்கமுள்ள வார்த்தைகளை மட்டும்தான் என்னால் பேச முடியும். ஓ, அனைவரிலும் பெரிய பாவியானவனுடைய ஆத்துமமே, மரணத்தின் வாசலில் இருக்கிற உன் இரட்சகர் உன்னுடைய படுகுழியின் மீது குனிந்து தம் கரத்தை பிடித்துக் கொள்ளும்படி உன்னை அழைக்கிறார். என் மரணம் தவிர்க்கப்படாது. ஆனால் நீ இன்னும் என்னால் நேசிக்கப்படுகிற நீ ரட்சிக்கப்படுவாய்.
உன் நண்பர் தம் நண்பனின் செயல் மூலமாக மரணத்தின் பயங்கரத்தை, அதுவும் இப்படிப்பட்ட மரணத்தின் பயங்கரத்தை அறிந்து கொண்டார் என்ற எண்ணத்தில் அவருடைய ஆத்துமம் திகிலுக்கு உட்படாது என்று சொல்லிவிட்டு முன்னே சென்றார். அப்போஸ்தலர்கள் ஒருவருக்கொருவர் யாரை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், யார் அது என்று முணுமுணுத்தார்கள். யூதாஸ் மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்து, நிச்சயமாக அது அந்த போலி பரிசேயர்களில் ஒருவன்தான், அது சூசை அல்லது நிக்கதேமுவாக அல்லது சூசாவும் மனேயனுமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் தன் உயிரையும் சொத்தையும் காப்பாற்றிக் கொள்வதில் கவலையாய் இருக்கிறான். அவர் அவர்களை அளவுக்கு அதிகமாக நம்பினார். நேற்றும் கூட அவர்கள் அவரோடு இருக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமே. அவரை எதிர்கொள்வதற்கான தைரியம் அவர்களுக்கு இல்லை என்றான். யூதாஸ் சொன்னதை இயேசு கேட்கவில்லை. சற்று தூரமாக முன்னே சென்றிருந்தார். யோவான் இயேசுவின் சகோதரர் யாக்கோபோடு மாதாவிடம் சென்று, உங்கள் மகன் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு திரும்பி அப்போஸ்தலர்களுடன் வந்து சேர்ந்தனர். மாதா வந்ததும் இயேசு அணுகிச் சென்று தம் கரத்தால் அரவணைத்தார். தோமையாரும் பிலவேந்திரரும் கழுதையையும் அதன் குட்டியையும் தேடி கண்டுபிடித்துக் கொண்டு வர சீயோனில் உள்ள பெத்பாஜேயை நோக்கி சென்றிருந்தார்கள். இயேசு பெண்களோடு பேசிக்கொண்டு பட்டணம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். இதோ நாம் பட்டணத்திற்கு அருகில் வந்துவிட்டோம். எனக்கு முன்பாக பயப்படாமல் பட்டணத்திற்குள் செல்லுங்கள். இடையர்கள் எல்லோரும், அதிக பிரமாணிக்கமுள்ள சீடர்கள் எல்லோரும் என்ரோகேலுக்கு அருகில் இருக்கிறார்கள். உங்களை பாதுகாப்பாக நடத்தி செல்லும்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றார். யாக்கோபு யூதாவின் தாயான இயேசுவின் பெரியம்மா மேரி இயேசுவை பார்த்து, விஷயம் என்னவென்றால், நாங்கள் நாசரேத்தின் ஆசேரிடமும் கலிலேயாவில் உள்ள பெத்லகேமின் ஆபேலிடமும் சாலமோனிடமும் கூட பேசிவிட்டோம். உம் வருகையை கவனிப்பதற்காக அவர்கள் இந்த இடம் வரைக்கும் வந்திருந்தார்கள். மக்கள் கூட்டம் ஒரு பெரிய கொண்டாட்டத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்க்க விரும்பினோம் என்று சொல்லி சற்று நிறுத்திவிட்டு, ஒலிவ மரங்களின் உச்சிகள் எப்படி அசைக்கப்படுகின்றன என்று பார்த்தீரா? அவற்றை இப்படி அசைப்பது காற்று அல்ல, மாறாக சாலைகளில் விரிப்பதற்கும் உம்மை சூரியனிடமிருந்து காப்பாற்றுவதற்கும் கிளைகளை சேகரித்துக் கொண்டிருக்கிற மக்கள் தான் அவற்றை அசைக்கிறார்கள். அதோ அங்கே பாரும், அவர்கள் தாள மரங்களில் இருந்து விசிறி வடிவ இலைகளை சேகரிப்பதற்காக மரங்களில் ஏறி இருக்கிற மனிதர்கள் தான். மலை சரிவுகளின் மீது குழந்தைகள் குனிந்து பூக்கள் பொறுக்குவதை நீர் காணலாம். நீர் வரும் வழியெல்லாம் மலர்கள் தூவுவதற்காக பெண்கள் நிச்சயமாக தோட்டங்களில் இருந்து மலர்களையும் வாசனை பூண்டுகளையும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பார்க்க விரும்பினோம். லாசரின் தோட்டத்திற்குள் நீர் சென்றபோது உம் பாதங்களில் மிதிப்பட்ட எல்லா மலர்களையும் பொறுக்கிய லாசரின் மேரியை நாங்கள் கண்டு பாவிக்க விரும்பினோம் என்றாள். இயேசு தம் பெரியம்மாவின் கன்னத்தை வருடி அவளிடம், அந்த கூட்டத்தின் நடுவில் எதையும் உன்னால் பார்க்க முடியாது. லாசரின் வீட்டுக்கு தொடர்ந்து செல்லுங்கள். மத்தியாசை வாசல் காப்போனாக கொண்ட வீடு. நான் அந்த பக்கமாக கடந்து செல்வேன். நீங்கள் மேலிருந்து என்னை பார்ப்பீர்கள் என்றார். மாதா இயேசுவை பார்த்து, மகனே, நீர் தன்னந்தனியாகவா போகிறீர்? நான் உம் பக்கத்தில் இருக்க முடியாதா என்று கேட்டார். இயேசு மாதாவை பார்த்து,
பாறை பிளவில் உள்ள புறாவை போல நீங்கள் மறைந்திருக்கும்படிதான் நான் உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்வேன். உங்கள் பிரசன்னத்தை விட என் அன்புக்குரிய அம்மா, உங்கள் ஜெபமே எனக்கு தேவை என்றார். பெண்கள் இயேசுவை பார்த்து, அப்படியானால் நாங்கள் எல்லோருமே உமக்காக ஜெபிப்போம் என்றார்கள். மரிய மதலேன் மற்ற பெண் சீடர்களை பார்த்து, சரி, அவர் கடந்து செல்வதை நீங்கள் பார்த்தபின் குருவின் உத்தரவுகளையும் தமது செய்திகளையும் என் ஊழியர்கள் நமக்கு கொண்டு வரும்படியாக சீயோனில் உள்ள என் மாளிகைக்கு என்னோடு வாருங்கள். அவரை என் நேரமும் பின்பற்றும்படி அவர்களுக்கு உத்தரவுகள் தந்து அவர்களை கோவிலிற்கு அனுப்புவேன் என்றாள். பெண்கள் மரிய மதலேனை பார்த்து, நீ சொல்வது சரிதான் சகோதரி. அவரை பின் செல்லாமல் இருப்பது எங்களுக்கு துயரம் தருகிறது என்றாலும் அது ஒரு நீதியுள்ள உத்தரவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எப்படி இருந்தாலும் குருவிடமிருந்து எதிலும் முரண்படாமல் இருக்கும்படியும் மிக அற்பமான காரியங்களிலும் கூட அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று லாசர் எங்களிடம் சொன்னார். நாங்களும் அப்படியே செய்வோம் என்றார்கள். இயேசு பெண் சீடர்களை பார்த்து, அப்படியானால் செல்லுங்கள். பார்த்தீர்களா, சாலைகளில் கூட்ட சந்தடி அதிகமாகிறது. அப்போஸ்தலர்கள் என்னோடு சேர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். செல்லுங்கள், சமாதானம் உங்களோடு இருப்பதாக. பொருத்தமான நேரம் என்று நான் நினைக்கும் போது உங்களை நான் வரச் செய்வேன். போய் வாருங்கள். அம்மா, உங்களுக்கு சமாதானம். கடவுள் நம்மோடு இருப்பாராக. அவர் தாயை முத்தமிட்டு அனுப்பினார். கீழ்ப்படிதல் உள்ள பெண் சீடர்கள் வேகமாக சென்றார்கள். 10 அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம் வந்து சேர்ந்து, நீர் அவர்களை முன்னதாக அனுப்பிவிட்டீரா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, ஆம், அனுப்பிவிட்டேன். என் பயணத்தை ஒரு வீட்டிலிருந்து அவர்கள் காண்பார்கள் என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, எந்த வீட்டிலிருந்து என்று கேட்டான். பிலிப்பு யூதாஸை பார்த்து, நட்புள்ள வீடுகள் இப்போது மிக அதிகம் இருக்கின்றன என்றார். யூதாஸ் வற்புறுத்தலாக, அன்னலியாவின் வீட்டிலிருந்து இல்லையா என்று கேட்டான். இயேசு இல்லை என்று சொல்லிவிட்டு அருகில் இருக்கும் பெத்பாஜேயை நோக்கி சென்றார். அவர் பட்டணத்திற்கு அருகில் இருக்கும் போது 2 அப்போஸ்தலர்களும் திரும்பி வந்தார்கள். இருவரும் உரத்த சத்தமாக, நீர் சொன்னவற்றை நாங்கள் பார்த்தோம். நாங்களே கழுதைகளை கொண்டு வந்திருப்போம். ஆனால் அவற்றின் சொந்தக்காரன் உம்மை கனப்படுத்தும்படி அவற்றை தேய்த்து கழுவி சுத்திகரித்து மிகச்சிறந்த சேணங்களை அணிவித்து அலங்கரிக்க விரும்பினான். பெத்தானியின் தெருக்களில் இருந்த சீடர்கள் உம்மை சங்கிக்கும்படி அவற்றை உம்மிடம் கொண்டு வரும் பேர் தங்களுக்கு வேண்டும் என விரும்பினார்கள். நாங்களும் சம்மதித்தோம். அவர்களது நேசம் ஒரு வெகுமதிக்கு தகுதியானது என்று நாங்கள் நினைத்தோம் என்றார்கள். இயேசு 2 சீடர்களையும் பார்த்து, நீங்கள் சரியான காரியம்தான் செய்திருக்கிறீர்கள். நாம் தொடர்ந்து செல்வோம் என்றார். பர்த்தலோமை 2 சீடர்களையும் பார்த்து, நிறைய சீடர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார். தோமையார் பர்த்தலோமையை பார்த்து, ஓ, ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. பெத்பாஜேயில் உள்ள தெருக்கள் வழியாக கடந்து செல்வதற்கு சாத்தியமே இல்லை. அதனால்தான் கழுதையை பார்க்கட்டி வணிகனான கிளையாந்தேசிடம் கொண்டு வரும்படி நான் ஈசாக்கிடம் சொன்னேன் என்றார். இயேசு ஒரு தூரமான இடத்தை சுட்டிக்காட்டி, நாம் அதுவரை செல்வோம். அங்கே அந்த மரங்களின் நிழலில் சற்று காத்திருப்போம் என்றார். யூதாஸ் வியந்தபடி, நாம் அதிக தொலைவாக போகிறோம். நீர் பின்பக்கத்தை சுற்றி கொண்டு பெத்பாஜேக்கு அப்பால் போகிறீர் என்றான்.
இயேசு யூதாசை பார்த்து, நான் அப்படி செய்ய விரும்பினால் யார் என்னை தடுக்க முடியும்? நான் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நான் போக விரும்பும் இடத்திற்கு போகாதபடி தடுக்கப்படுகிறேனா? அல்லது நான் அப்படி இருப்பது அவசரமா? நான் பிடிபடாமல் தப்பிவிடுவேன் என்று யாருக்காவது பயம் இருக்கிறதா? அதிக பாதுகாப்பான வழிகளில் நான் போக முடிவு செய்கிறேன் என்றால் அப்படி செய்ய விடாமல் என்னை தடுக்க கூடியவன் யாராவது இருக்கிறானா என்று கேட்டார். யூதாஸ் பதில் சொல்லவில்லை. இயேசு சுட்டிக்காட்டிய இடம் சென்றதும் சற்று நேரம் மர நிழலில் அமர்ந்துவிட்டு அதன்பின் எழுந்து தனியாக அருகில் இருந்த ஒரு சிறு மேட்டு நிலத்தின் உச்சியில் நின்று சுற்றிலும் பார்த்தார். எருசலேம் பட்டணத்தின் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து எந்த கேவுதலும் சத்தமும் இல்லாமல் அழத் தொடங்கினார். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 231 வெற்றி ஆர்ப்பரிப்போடு இயேசு எருசலேமில் நுழைதல் பாகம் 1 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.